ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், நம்முடைய கர்த்தர் உயிர் தெழுந்த நாள். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஈஸ்டர் ஞாயிறு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை உலகம் முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடுகிற இந்த நாள். பிரியமானவர்களே, இந்த நாள் இல்லை என்றால், உயிர் தெழுந்தல் இல்லை என்று சொன்னால், சிலுவை பாடு மரணத்தினுடைய நோக்கம் முற்று பெற்றிருக்காது. சிலுவை பாடு மரணம் அதோடு முடிந்து விட்டிருந்தால், உயிர் தெழுதல் என்ற ஒரு நாள் இல்லை என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு வெற்றியின் மார்க்கமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் புறஜாதி மக்களும் உலக மக்களும் என்ன சொல்லுவாங்க? ஒரு செத்துப்போன தேவனை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த நாள் இருக்கிறதுனால தான் சிலுவையினுடைய நோக்கம் முற்று பெற்றது. ஆமேன். ஆகவே நாம் சிலுவையை பற்றி உபதேசிக்கும் பொழுது கூடவே நாம் உயிர் தெழுதலையும் உபதேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உபதேசம் முற்று பெறுகிறது. புரிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சிலுவை பாடுகளை பற்றி நாம் சொல்லி அதோடு நின்று விடாமல், கர்த்தர் உயிர் தெழுந்து அந்த சிலுவை பாடுகளினுடைய பலனை முழுமையாக பெற்றார் என்பதையும் கூட நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, மனுக்குலத்தினுடைய தீராத பிரச்சனைகளுக்காக சிலுவையில் மரித்த இயேசு உயிர் தெழுந்ததினாலே அந்த பிரச்சனைகள் நீக்கப்படும் என்ற ஒரு முடிவு வெளியானது. நாம் கடந்த குட் ஃப்ரைடே அன்று, புனித வெள்ளி அன்று நாம் பார்த்தோம். மனுக்குலத்தினுடைய பிரச்சனைகளுக்குரிய சவால்கள், கேள்விகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடம் சிலுவையிலே கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார். 7 பொன் மொழிகளாலே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்தார். பதில் கொடுத்தவர் அந்த பதிலை எல்லாம் கடைசியில், அதாவது நம்முடைய பிள்ளைகள் பரீட்சைக்கு போகிறாங்க, வருஷமெல்லாம் படிக்கிறாங்க, பிறகு பரீட்சைக்கு போய் அது வர்ற வினா எல்லாம் விடை கொடுக்குறாங்க. எழுதி என்ன பண்ணுறாங்க? அந்த விடைத்தாளை மடித்து அங்கே தேர்வாளர்களுக்கு, எக்ஸாமினர்ஸ் இடத்துல அதை சமர்ப்பித்து விட்டு வருகிறார்கள். வந்து கொஞ்ச நாள் காத்திருக்கிறார்கள் முடிவு வெளியாவதற்காக. அதுபோல தான் நாம் பார்த்தோம். குட் ஃப்ரைடே அன்று, புனித வெள்ளி அன்று, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருக்கு முன் வைக்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டு, பிறகு அதையெல்லாம் அப்படியே மூடி சமர்ப்பித்து விட்டு வந்தார். தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் சமர்ப்பித்தார். தன்னுடைய சரீரத்தை கல்லறைக்குள்ளே சமர்ப்பித்தார். இன்றைக்கு முடிவு வெளியாயிற்று. ரிசல்ட் இஸ் டிக்ளேர்ட் டுடே. இந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்று அவர் சமர்ப்பித்த பதில்களுக்கெல்லாம் முடிவு வெளியே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுதி முடிவுக்காக காத்திருந்து ரிசல்ட் வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறார்களோ, ஆஹா நல்ல மார்க் எடுத்துட்டேன், 100க்கு 99, 100க்கு 98 என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியாக நல்ல மார்க் வாங்கி சந்தோஷப்படுகிறார்களோ, அப்படியாக இன்று இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் சந்தோஷப்படுகிறோம். 100க்கு 100 ஹல்லேலூயா வெளி வந்தது. ஸ்தோத்திரம். முடிவு வெளி வந்தது. 100க்கு 100 பாஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளிலும் கூட முடிவு வெளி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளினுடைய முடிவு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆகவே இந்த முடிவின் விவரத்தை நாம் பார்க்க வேண்டும். என்னென்ன முடிவு வெளியே வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து பாடுபட்டு அவர் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை கல்லறையில் ஒப்பு கொடுத்து
அப்படியா காத்திருந்து இன்றைக்கு முடிவு வந்தது என்று சொன்னால் என்ன முடிவு வந்திருக்கிறது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இன்றைக்கு வந்த முடிவு இதோ கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறை திறந்து அவர் வெளியே வந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். சரி, இந்த உயிர்த்தெழுதலினாலே அதனுடைய பலன்கள் என்ன? ஆக அந்த முடிவினுடைய விவரங்கள் என்ன என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் உயிரோடு எழுந்து வந்தார். கல்லறை புரட்டி கொண்டு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். அப்போ அவர் வெளியே வந்து அதனுடைய அந்த முடிவினுடைய விவரங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து. சரி, முதலாவதாக ஒருமுறை கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்து வந்தார். ஆகவே அவ்வளவுதான். ஒரு முறை மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அந்த முடிவு தான் வெளியானது. பிதாவானவர் டிக்ளேர் பண்ணிட்டார், ஒரு முறை மரித்த கிறிஸ்து இனி மரிக்க அவசியம் இல்லை. பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:9 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மரித்த கிறிஸ்து இனி மரிக்க வேண்டிய அவசியமில்லை. ரோமர் 6:9, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. மரித்தார், உயிர் தெழுந்து விட்டார். இனி மரணத்திற்கு அவர் மேலே அதிகாரம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இனி மரிக்க அவசியமில்லை. ஏனென்றால் அதை எபிரேயரில் நாம் இன்னும் தெளிவாக வாசிக்கிறோம். எபிரேயரில் இதனுடைய தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் எபிரேயர் எழுதினவர். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரே முறை மரித்து சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே அந்த ஒரு தரம் அவர் பலியிடப்பட்டது போதும். சர்வ லோகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நாம் அவராலே பரிசுத்தமாகிறோம். அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று நாம் பரிசுத்தமாகிறோம். ஒரு முறை அவர் மரித்தது போதும். பல முறை அவர் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை அவதாரம் எடுத்தார். ஒரு முறை சிலுவையின் மேலே சென்றார். ஒரு தடவை மரித்தார். இதோ உயிர் தெழுந்து விட்டார். இனி மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவர் எந்த பேர் அவதாரமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கட்டும். அடுத்தபடியாக என்ன இதனால் வர்ற டிக்ளரேஷன் என்னன்னு சொன்னால் பாருங்கள், மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. சகல அதிகாரத்தோடும் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கு சகல அதிகாரத்தோடும் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அகற்ற, உன்னுடைய பாவ கரைகளை நீக்க, உன்னுடைய வேதனைகளை நீக்க எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான பிசாசினுடைய வல்லமைகள் மேலும் அந்தகார சக்திகளுடைய வல்லமைகள் மேலும் அவர் அதிகாரம் பெற்றவராக நமக்கு விடுதலை கொடுக்க இன்றைக்கு நமக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே என்ன முடிவு வெளியானது? அந்த முடிவினுடைய விவரம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவருடைய பெயர், இயேசு கிறிஸ்து என்ற பெயர் எல்லா பெயர்களை விட உயர்ந்த பெயராக உயர்த்தப்பட்டது. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. தேவாதி தேவனானவர், பிதாவானவர், அவருடைய நாமம்
எல்லாவற்றையும் விட அவருடைய நாமத்தை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்பட்டது அவர் உயிரோடு எழுந்து வந்ததினாலே. நான் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8லேருந்து 11 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8லேருந்து 11. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லா பெயர்களையோட பெரிய பெயராக அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்திலே, வானத்திலே, பூமியிலே எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். இப்படியாக அவர் நாமம் உயர்த்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலினாலே அவர் நாமம் எல்லா நாமங்களையும் விட உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறகு என்ன நடக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். சரி, அதனால உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் உயிரோடு எழுந்ததினாலே உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டோம். சரி, ஆனால் அன்பானவர்களே, அவர் மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தது அவருக்காக அல்ல, நமக்காக. அவருக்காக என்றால் அவர் பரலோகத்திலே இருந்திருக்கலாம். மனித அவதாரம் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாமம் உயரமாக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கீழே வந்து தாழ்த்தி மரித்து உயிர் தெழுந்து மறுபடியும் மேலே போனார். எதற்கு? உங்களையும் அங்கே அழைத்து செல்வதற்காக, தம்மோடு நம்மையும் உயர்த்தும்படியாக. பாருங்க, நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் நாம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:7-8 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே தேவன் நமக்கு ஒரு ஈவு கொடுத்தார். அது என்ன ஈவு? இயேசு கிறிஸ்து எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் உயரும்படியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிப்பானால் நீயும் கூட ஹல்லேலூயா அவருடைய உன்னதங்களிலே உயர்த்தப்படுவீர்கள். அந்த விசுவாசம் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தினுடைய எல்லா சாபங்களிலிருந்து உங்களை ரட்சித்து மீட்டு இயேசுவோடு உன்னதங்களிலே பரலோகத்திலே உங்களை உட்கார வைக்கும். இயேசுவை விசுவாசித்தால். இது எதனால நடந்ததுன்னா, இயேசு உயிர்த்தெழுதலினாலே தான். இயேசு உயிர்த்தெழுதல் போல நம்மையும் பாவத்திற்கு நாம் சாகவும், நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்து பரிசுத்தத்திற்காக உயிரோடு எழுந்து அவரோடு நாம் போகவும் தக்கதாக இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே இந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாருங்க, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21-23 வசனம் வரைக்கும் அவரே சில காரியங்களை சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே சில காரியத்தை சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21-23 வரைக்கும் என்ன சொல்கிறாரு? அவர் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்து அவர் பரமேறி செல்கிறார். அவர் நம் மத்தியிலே மாம்ச ரூபத்திலே இல்லாதபடிக்கு போகிறார். அவர் மாம்ச ரூபத்திலே 33 வருஷம் இருந்தார். கடைசி 3 வருஷம் ஊழியம் செய்தார், தொண்டு செய்தார், சுவிசேஷ ஊழியம் செய்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இப்போ அவர் மனுஷ ரூபமாக இங்கே இல்லை, அவர் பரமேறி போகிறாரு.
ஆகவே அவர் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அந்த மேலான சுவிசேஷத்தை நம்முடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக முதலாவதாக நாம் அதை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தாலே அவரோடு உன்னதத்திலே உயர்த்தப்பட போகிறோம். நாம் பெற்ற இந்த இன்பம், இந்த வையகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அந்த பெரிய தொண்டு நற்பணியை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். அதை என்ன சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 21, 22, 23வது வசனத்தில் இயேசு சொன்னார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெறுவதற்கான சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது என்பதை இந்த இடத்துல சொல்கிறார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 18வது வசனத்தில் சகல அதிகாரம் பெற்றார். அடுத்த வசனத்தில் 19வது வசனம், மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அவர் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை அவர்களுடைய சீஷர்கள், அவர்களுடைய விசுவாசிகள் ஆகிய நமக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து விட்டு போனார். ஏன்? அவர் உயிரோடு எழுந்து போனதுனால அந்த மகா பெரிய பாக்கியம் நமக்கு வந்தது, அந்த வல்லமை நமக்கு வந்தது. சகல வல்லமையும் பெற்ற அந்த வல்லமை எல்லாம் நமக்கு கொடுத்து இந்த வல்லமையோடு ஊழியம் செய்யும்படியாக நம்மை அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, உயிரோடு எழுந்து மேலே சென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் எழுந்து சென்றதுனால அப்படியே அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் அதே போல வருவார். எப்படி மேலே போனாரோ ஒரு வித்தியாசமான சரீரத்தில், ஒரு மகிமையான சரீரத்தில் சீடர்களுக்கு காணப்பட்டார். மகிமையான சரீரத்தில், அந்த சரீரத்திலே மேலே போனாரே, அவர் அப்படியே திரும்ப வருவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். பாருங்க, அப்போஸ்தலரில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் சுவிசேஷம் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 9, 10, 11வது வசனம். அப்போஸ்தலர் 1, 9, 10, 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரங்கள் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். 2ஆம் முறை மறுபடியும் வரப்போகிறார். ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க, இந்த உலகத்தை ஆட்சி செய்ய ராஜாவாக வரப்போகிறார். முதல் முறை இரட்சகராக வந்தார். பாவங்களை மன்னிக்கும்படியாக, நமக்காக பலியாகும்படியாக அவர் வந்தார் ஒரு முறை. 2வது முறை வரும் பொழுது அவர் நியாயாதிபதியாக, ராஜாவாக வந்து இந்த பழைய உலகத்தை நீக்கி புதிய உலகத்தை உண்டாக்கி அந்த புதிய உலகத்திற்கு அவரே ராஜாவாக இருக்க போகிறார். அவரை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் அந்த நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே நடக்கிற கடைசி காரியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல். அதாவது வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும்
ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்துண்டாயிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து உயர சென்றதினாலே அவர் அப்படியே 2வது முறையாக திரும்ப வருவார். 2வது முறையாக திரும்ப வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ராஜாவாக முடிசூட்டப்படுவார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நீதியாக நியாயமாக ஒரு 1000 வருஷம் இதே உலகத்தை அரசாட்சி செய்வார். அதற்கு பிறகு இந்த பூமியும் இந்த வானமும் நீக்கப்பட்ட புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறதான பரலோகம் அவர் ஸ்தாபித்து அது நித்தியமாக இருக்கும். அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? உங்களுக்காக உலகத்திலே பிறந்து, உங்களுக்காக வாழ்ந்து, உங்களுக்காக சிலுவையிலே பலியாகி மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நித்தியமாக அவர் ஸ்தாபிக்க போகிற பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கும் பங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நாம் நரக லோகத்தில் நாம் போக வேண்டி இருக்குமே என்று வேதம் சொல்லுகிறது. அது வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர் தெழுதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை தார சுவாமி. யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை சுகமாக்கும், ரட்சிப்பை தாரும், உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.